திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றியிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் கஞ்சா பயிரிடுவது 0% உள்ளதாகவும், குற்றச்சாட்டு சொல்பவர்கள் எங்கே கஞ்சா விற்கப்படுகிறது என்று கூறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. யாருக்காவது இப்போ இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது விற்குதுங்கிறத தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமா அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுக்கும். இது பற்றி பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் கஞ்சா எதுவுமே இல்லை என்பது பச்சை பொய் என்றும், அமைச்சர் முழு பூசணியை சூழ்ச்சியில் மறைப்பதாகவும் கூறியுள்ளார். சுகாதாரத்துறை மந்திரி, மக்கள் நல்வாழ்வுத்துறை மந்திரி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். தமிழ்நாட்டில் கஞ்சா எதுவுமே இல்லையா, தமிழ்நாட்டில் கஞ்சா எதுவுமே இல்லையா, பச்சை பொய், முழு பூசணிக்காய சோற்றுல மறைக்கிறார். கஞ்சா பழக்கம் இல்லை என்று பேசுவது பொதுமக்களுக்கு செய்யும் துரோகம் என்று தெரிவித்துள்ள அண்ணாமலை, திருத்தணியில் 17 வயது சிறுவர்கள் கஞ்சா போதையில் வடமாநில இளைஞரை அரிவாளால் கடுமையாக வெட்டிய காணொளியை அமைச்சர் பொய் என்கிறாரா என்றும் வினவியுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் படுகொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் அனைத்தும் டாஸ்மாக் மது மற்றும் கஞ்சா போதையில்தான் நடைபெறுவதாக கூறியுள்ள சீமான், திருத்தணியில் புலம்பெயர் தொழிலாளி மீதான போதை சிறார்களின் கொலைவெறி தாக்குதல் ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான தலைக்குனிவு என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போதைப் பொருட்களால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக கூறியுள்ள விஜய், தமிழகத்தில் இளைஞர்களை நல்வழி பாதையில் கொண்டு செல்லும் திட்டங்கள் இல்லை என்றும், இளைஞர்கள் எக்கேடும் கெட்டு வீணாய் போனால் நமக்கென்ன என்று ஆளும் அரசின் அலட்சியத்தையும் பொறுப்பின்மையையுமே திருத்தணி சம்பவம் காட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.